உங்களை ரொம்ப மனசை உடைச்சு உட்கார வைக்கிறது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். அவனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, நம்மளை முடக்கிறது தான். அவன் எப்படியாவது முடக்கி உட்கார வைக்கணும்னு நினைப்பான். அதே போலதான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை முடக்கி உட்கார வச்சுட்டான். காரணம், ஏதாவது ஒண்ணு சொல்றது. ஒரு உண்மையான தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைங்க இனி வாயை திறந்து காரணத்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, கேட்கல? சொல்லவே கூடாது. நீங்க உண்மையா தரிசனம் உள்ளவங்க சொல்ல மாட்டீங்க. அது எப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வருது? அப்படி சொல்றவங்கள எப்படின்னு எனக்கு தெரியல. எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் என்ன நோக்கத்துக்காக நம்ம போனோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம திரும்பி வந்துடவே கூட. யாரையும் காரணம் காமிக்கிறதுக்கு விரும்பல, நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு விரும்பல. நான் இங்க வந்தவருடைய கையில பிடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம். இதற்கு இடையில பிசாசு என்ன டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வந்தாலும் என்னுடைய விஷன் ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். எப்படியாவது இந்த தரிசனத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினா போதும். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். பிரதர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. சத்துரு உங்களை இதுவரைக்கும் உன் கையில இருக்கிறது ஒரு தாக்கு கோல் தானே, திக்குவாய் மந்தனாவு அப்படின்னு சொல்லி உங்களை முடங்கி வச்சிருக்கலாம். இல்ல, உன் தாக்கு கோலால 600 பேரை ஜெயிக்க முடியும். கூழாங்கல்லால கோலியாத்தை ஜெயிக்க முடியும். ஒரு கூடார ஆணியினால சத்துருவை ஜெயிக்க முடியும். உன்னுடைய திக்குவாய் மந்தனாவினால 20 லட்சம் ஜனங்களை நீ நடத்த முடியும். காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. இவ்வளோ பெரிய மீதியானியரை இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பலத்தை தருகிறார். இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஒருவேளை பலனே இல்லாமல் வந்திருக்கலாம், எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி இல்லாமல் வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன்? எனக்கு முன்பாக இருக்கிற சத்துரு அவ்வளோ பெரிய ஆளாச்சே, எனக்கு முன்பாக சவால் விடுகிற காரியம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருச்சே, நான் எப்படி நிற்க முடியும்? எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ. இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போன்னு சொல்லல, இன்னொருத்தரை கூட்டிட்டு போன்னு ஆண்டவர் சொல்லல, இன்னொருத்தரை உன்னுடைய பக்கத்துல உதவிக்காக வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்க யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க யாரோடு கூடவும் போக வேண்டாம், நீங்க யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.